12th Standard Maths, Chapter 6, Applications of Vector Algebra, Example 6.1. Cosine formulae with usual notations in any triangle ABC, prove the following by vector method. Subdivision 1, A square is equal to B square plus C squared minus 2BC into cos A. First of all, construct a triangle ABC. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் கிரியேட் ஆகக்கூடிய ஆங்கிள் 180 டிகிரி. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இன்னர் ஆங்கிள் ஏ, இந்த லைன் செக்மெண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய இன்னர் ஆங்கிள் ஏ, தட்ஸ் வை ரிமைனிங் ஆங்கிள் இஸ் பை மைனஸ் ஏ. சிமிலர்லி இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இன்னர் ஆங்கிள் பி அண்ட் அவுட்டர் ஆங்கிள் இஸ் பை மைனஸ் பி. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இன்னர் ஆங்கிள் சி, அவுட்டர் ஆங்கிள் பை மைனஸ் சி. வெர்டெக்ஸ் ஏவோட ஆப்போசிட் சைடை ஏ வெக்டர், opposite of vertex B is B vector and opposite of vertex C is C vector அப்படின்னு எடுத்துக்கங்க. That's why we can write AB vector which is equal to C vector, BC vector is equal to A vector and CA vector is equal to B vector. Sides of a triangle. From the diagram, vector addition law of triangle. A vector plus B vector plus C vector is equal to 0 vector. ஒரு வெக்டர் அடிஷனில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் டெர்மினல் பாயிண்ட்டும் ஈக்குவலாக இருந்தால் அது 0 வெக்டர். பாருங்கள், ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர், இனிஷியல் அண்ட் டெர்மினல் பாயிண்ட் ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னா, ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2BC இன்டூ காஸ் ஏ. ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேட்டா A vector plus B vector plus C vector which is equal to 0 vector. So இங்க leftல A square அப்படின்னு இருக்கிறதுனால இதுல A vector leftல வச்சுட்டு B vector and C vector rightல கொண்டு போவோம். So A vector is equal to minus B vector minus C vector. இந்த B vectorஐயும் இந்த C vectorஐயும் rightல கொண்டு போறீங்க. Which is equal to minus காமனா வெளில எடுத்துருங்க, remaining B vector plus C vector. ஆக்சுவலாக இங்கே ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு எல்லா இடத்துலையுமே. ஸோ ஒரு வெக்டரை நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா மாடுலஸ் எடுத்தால் தான் ஸ்கொயர் பண்ண முடியும். ஸோ மாடுலஸ் எடுத்துருவோம். நவ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர். ஸோ மாடுலஸ் ஆஃப் நெகட்டிவ் டேர்ம் வருது, ஸோ அதை நம்ம பாசிட்டிவ்ல எழுதிக்கலாம். ஏன்னா மாடுலஸ் எடுக்கிறதே நெகட்டிவை பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் தான். அப்போ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் அப்படின்னு இருக்கு. ஸ்கொயர் அப்படின்னு வர்றதுனால விச் மீன்ஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு வர்றதுனால ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு சைடும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணுறீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். So left hand side la a vector modulus எடுத்துட்டாவே vector remove ஆயிரும். That's why we can write a square which is equal to a plus b whole square அப்படின்ற ஃபார்முலா இது இருக்கு, which means b plus c whole square அப்படின்ற ஃபார்முலா இருக்குது. So we can write modulus of b square plus modulus of c square plus 2 into b vector dot c vector அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாடுலஸ் எடுக்கிறதுனால ஸ்கேலார் வேல்யூ தான் வேணும் அப்படின்றதுனால ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். விச் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் கேன் பி ரிட்டர்ன் அஸ் பி ஸ்கொயர் அண்ட் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் இஸ் சி, தட்ஸ் ஒய் சி ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ பி டாட் சி, டாட் ப்ராடக்ட் பிட்வீன் டூ வெக்டர்ஸ், மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் அண்ட் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் இன்டூ காஸ் angle between b vector and c vector. This is b vector and this is c vector. Angle between b vector and c vector is pi minus a. So we can write angle between b vector and c vector is cos pi minus a, which is equal to b squared plus c squared plus 2 into modulus of b is b and modulus of c vector is c cos pi minus a. செகண்ட் குவாட்ரண்ட்ல தான் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் ஒன்லி பாசிட்டிவ், ஸோ காஸ் நெகட்டிவ். தட்ஸ் வை காஸ் பை மைனஸ் ஏ கேன் பி ரிட்டன் அஸ் மைனஸ் காஸ் ஆஃப் ஏ.
which is equal to b square plus c squared plus into minus minus 2bc into cos a. Left hand side a square. So a square is equal to b square plus c square minus 2bc into cos a. Hence the proof of subdivision 1. Similarly, we can prove subdivision 2, b square is equal to c square plus a square minus 2ca into cos b. So left hand side b, right hand side c and a இருக்கு. So இந்த expressionல left hand side b வச்சிட்டு right hand side c and a வை கொண்டு போயிடுவோம். So we can write b vector is equal to, இது right hand side போனுச்சுன்னா plusல இருக்கக்கூடிய c minus c vector and plusல இருக்கக்கூடிய a minus a vector. சரிங்களா? minus c vector minus a vector, which is equal to minus காமனா வெளில எடுத்துருங்க, minus of c vector plus a vector. இங்க ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஸோ வெக்டரை ரிமூவ் பண்ணணும்னா நம்ம மாடுலஸ் எடுத்தால் தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் சி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர். ஸோ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிடும். ஸோ மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஸ்கொயர் இருக்கிறதுனால மாடுலஸ் எடுத்துட்டா நமக்கு வந்து ஸ்கேலார் வேல்யூ கிடைச்சிரும். ஸோ அதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா பி ஸ்கொயர் அப்படின்றது மாதிரி வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடில் அந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர் ஹோல் ஸ்கொயர். ஸோ மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர், பி வெக்டர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இஸ் பி. ஸோ வி கேன் ரைட் பி ஸ்கொயர், which is equal to, this is of the form a plus b whole square. So modulus of c vector plus a vector whole square can be written as modulus of c vector square plus modulus of a vector square plus 2 into c vector dot a vector, which is equal to modulus of c vector is c, so c square plus modulus of a vector is a, so a square plus 2 into definition of dot product between the given two vectors is c dot a. So we can write modulus of c vector into modulus of a vector into cos angle between c vector and a vector. Cos angle between c vector and a vector is, this is c vector and this is a vector. Angle between c vector and a vector is pi minus b. So cos pi minus b, which is equal to c square plus a square plus 2 into modulus of c vector is c, modulus of a vector is a, cos pi minus b, which means second quadrant pi minus b, 180 minus theta. Second quadrant sin only positive, cos negative. That's why we can write cos pi minus b is minus cos b, which is equal to c square plus a square plus into minus minus 2ca cos b. LHS b square. Therefore b square is equal to c square plus a square minus 2ca into cos b. This is the proof of subdivision 2. Next, to prove subdivision 3, c square is equal to a square plus b square minus 2ab into cos c. So in the expression left hand side c இருக்கு and right hand side a and b இருக்கு. So அப்ப இந்த expressionல c left hand side வச்சிட்டு a and b right hand side கொண்டு போயிருங்க. So c vector is equal to minus a vector minus b vector. So minus காமனா வெளில எடுத்துருங்க, minus of a vector plus b vector. So c square அப்படின்னு சொல்லிருக்கு. ஸோ ஒரு வெக்டரை நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும்னா மாடுலஸ் எடுத்தால் தான் ஸ்கொயர் பண்ண முடியும், ஸ்கேலாராக மாற்றணும். ஸோ டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட், தட்ஸ் வை மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர். மைனஸுக்கு மாடுலஸ் எடுத்தால் நெகட்டிவ் மாடுலஸ் எடுத்தால் பாசிட்டிவாக மாறிடும். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர். Now squaring on both sides, ஏன்னா c square அப்படின்றது மாதிரி இருக்கு.
So squaring on both sides, we get modulus of c vector square is equal to modulus of a vector plus b vector whole square. Modulus of c vector is c. Modulus எடுத்தா vector remove ஆயிரும். So c squared is equal to a plus b whole squared formatல இருக்கு. So we can write formula, algebraic formula, modulus of a square into plus modulus of b square plus 2 into a vector dot b vector. So vector remove ஆயிரும் modulus எடுத்துட்டீங்கன்னா, so இப்போ a square plus modulus of b vector is b, so b square plus 2 into definition of dot product, a vector dot b vector can be written as modulus of a vector into modulus of b vector into cos angle between a vector and b vector. Angle between a vector and b vector is pi minus c. So cos pi minus c, which is equal to a square plus b squared plus 2 into modulus of a vector is a, modulus of b vector is b, cos pi minus c is minus cos c, which is equal to a square plus b square plus into minus minus 2ab into cos c. Left hand side c square. Therefore c square is equal to a square plus b square minus 2ab into cos c. These are called cosine formula.